நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 564வது வீடியோ. திரிபுரா ரகசியத்தில் 4வது நாள் கதையை பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி பார்த்ததில் பரசுராமர் தத்தாத்திரேயருடைய சம்பாஷணம் பண்ணுறார். அவர் தத்தாத்திரேயர் சொன்ன இதெல்லாம் கருத்துக்கள்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட பேசுகிறார். குருவின் வார்த்தைகளை கேட்ட பரசுராமர் மிக மகிழ்ந்து கீழ்கண்டு இனிய மங்கள வார்த்தைகளை சொன்னார். ஸ்ரீ குரு, தாங்கள் குறிப்பிட்ட பராம்பரையான திரிபுராவின் வடிவம் யாது? அவள் பூர்வீகம் என்ன? அவள் இயல்பு என்ன? கருணைக்கடலே, அவளை பற்றி எனக்கு விவரமாக சொல்லணும்னு கேட்குறார். இந்த மாதிரி கேட்க மாட்டேன். கேள் பரசுராமா, பராசக்தியை மகிமையை சொல்ல வல்லார் யார்? எல்லாம் அறிந்தவர்களும் லோகேஸ்வரமான பிரம்மாதி திருமூர்த்திகளும் இன்று வரை அம்பாள் யார் என்றும் அவள் எங்கிருக்கிறார் என்றும் தெரியாது. அவளை பற்றி விவரிப்பது என்பது இயலாத காரியம். வேத சாஸ்திரங்களும் தந்திரங்களும் அம்பாளை பற்றி விளக்க முடியாது தவிக்கின்றன அப்படிலாம் சொல்லி, பராசக்தியான அம்பாள் தாய் போன்றவள், அவளுக்கு நிகர் யாரும் இல்லை. தர்க்கத்தாலோ யுக்திகளாலோ அவளை அறிவது என்றுமே முடியாது. அது மாதிரி ஆத்மாவை உணர்வு மூலமே அவளை அறிய முடியும். வேத சாஸ்திரங்கள் அம்பாள் லீலா வடிவாகவும் உள்ளாள் என்று சொல்றது. சித்தச்சே என்று அறியப்படுகிறாள். தனது திலீலைக்காக ஒரு ரூபம் தைக்கிறாள் தவிர அவள் மகிமை என்று கரையற்ற சமுத்திரம் போன்றது அப்படிலாம் சொல்லின்னு வர்றார். ஸோ இப்படிப்பட்ட இப்போ என்னாகன்னா, ஒரு காலத்து அப்போ பேசும்போது சொல்கிறார், ஒரு காலத்தில் திரிபுராம்பிகையின் சத்துவரூபமாகிய ஆதிநாராயணர் தனது அரமனையில், அதாவது பாம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். பார்க்கடலில் தூங்கியிருக்கார். அது மாதிரிலாம் இருக்கும்போது மஞ்சள் வஸ்திரத்தை பீதாம்பரத்தை அணிஞ்சிருக்கார். அவர் யோக நித்திரையில் இருக்கார். அந்த நேரத்தில் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி முழுமதி வதனத்துடன் காட்சியளித்தார். அழகிய நாசியுடன் சிவந்த உதவுடன் ரொம்ப அழகாக காணப்பட்டார். சிவந்த கண்களுடன் மகர கொண்டகளுடன் வழங்கினார். வண்டுகள் மொய்க்கின்ற போது கருத்த கேசத்தின் மீது சிறந்த மணிகள் பதித்த முகடம் அணிந்திருந்தார். அவருடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் வருது. அது மாதிரி போது ஹரியன் மண்டபத்துக்கு வைகுண்டத்துக்கு படைக்கும் கடவுளான பிரம்மா வந்தார். ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணி கை கூப்பி பரவலாக துதித்து பின்னர் தன் ஆசனத்தில் அமர்ந்தார். அதன் பிறகு தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் அங்கு வந்தனர். அவர்கள் ஸ்ரீஹரி, லட்சுமி, பிரம்மா ஆகிய நமஸ்காரம் பண்ணி உத்தரவு பெற்று அமர்ந்தனர். பிறகு தேவேந்திரன் தேவர்களுக்கிடையே ஏற்பட்ட விவாதம் சொல்லுங்க. இப்போ தேவேந்திரன் சொல்கிறான் இங்கே மகாவிஷ்ணுக்கிட்ட, என்ன நடந்தது, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு சொல்யூஷனுக்காக வந்தோம். ஏன்னா சம்டைம் பேக் நாங்கள்லாம் தேவலோகத்தில் இருக்கும்போது யார் பெரியவான்னு சொல்லிவிட்டு ஒரு அப்போ பிரம்மா சொன்னார், நான் தான் படைக்கும் கடவுள், நான் தான் பெரியவன் சொன்னார். அது மாதிரி தேவேந்திரன் சொல்கிறான், நான் தான் அதிபதி, எல்லாத்துக்கும் அதிபதின்றான். அப்போ தேவேந்திரனை பார்த்து அக்னியை நகையாடுறான், நான் எல்லாத்தையுமே அரிச்சிடுவேன், தேவலோகமே காணாமல் போயிடும் அப்படின்றான். அதில் வாயு சொல்கிறான், எல்லாத்தையும் அடிஷன் போடுவேன் நான். மேலே எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறான். வருணன் சொல்கிறான், மழையினால் போயிடுவேன் எல்லாத்தையும் அப்படின்றான். இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் இது, யார் பெரியவான்னு எங்களுக்கு தெரியணும், அதுக்கு நீங்கள் தான் சொல்யூஷன் தரணும் அப்படின்னு நாராயணன்ட்ட கேட்குற. அந்த நேரத்தில் ஸோ இப்போ சந்திரன் எல்லாமே, சந்திரன் இந்திரன் எல்லாருக்குமே இந்த மாதிரி இது வருது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்படியா இந்த மாதிரி, எனவே உங்கள் பாதாரங்களை தாடி வந்துள்ளோம். பகவானே, எங்கள் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள். சங்கடங்கள் வரும்போது எங்களுடைய இதை நீங்கள் சால்வ் பண்ண வேணாமா கேட்குறா. இப்படியா இந்திராதி தேவர்கள் வேண்டவும் மகாவிஷ்ணுவானவர் அவர் சமாதானம் பண்ணி வழியை யோசித்தார். தத்தம் வலிமையை எண்ணி பெரும் செருக்குடன் வந்திருக்கும் தேவர்கள் தன் பேச்சை கேட்க மாட்டார்கள், அவர்களுடைய சமாதானம் உண்டு பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு பரமேஸ்வரன் தியானிக்கிறார். அவர் மகாவிஷ்ணுவால் தியானிக்கப்பட்ட பரமேஸ்வரன் அங்கு தோன்றினார். அம்பிகை அருகில் இருக்க தன் வாகனமாகிய காளை மீது அமைந்திருந்து வந்தார். தன் தாழ்ஷடியில் சந்திரனையும் மகுடத்தையும் சூடியிருந்தார். கங்கையை சொல்லி அதெல்லாம் வரார். அது பார்த்தோன்னா அவர் நமஸ்காரம் பண்ணி 2 பேர் தழுவிக்கிறார். மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் 2 பேரும் ஆற தழுவிண்டு ஒவ்வொருத்தர முகம் கூறுறா. மகாவிஷ்ணு பூஜை பண்ணுறார். யாருக்கு? பரமேஸ்வரனுக்கு பூஜையெல்லாம். பூஜையை ஏற்றுக்கொண்ட மகாதேவன் தனது வாகனமாகிய காலையிலிருந்து இறங்கி மகாவிஷ்ணுவை மகிழ்ச்சியை தழுவிக்கொண்டார்.
பின் ஆசனத்தில் அமர்ந்தார். மகாவிஷ்ணு மனதை அறிந்தவனான பரமேஸ்வரன் தேவர்களுக்கிடையே உண்டான சண்டையை எண்ணி லோகக்ஷேமத்துக்காக உதவிப்படுத்தியவரான திரிபுராம்பிகையை வேண்டினார். அவரை பார்த்த மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அம்பிகையை தியானித்தார்கள். மும்மூர்த்திகளால் தியானிக்கப்பட்ட மகாராஜியான திரிபுராதேவி உலகை ரட்சிப்பதாக அங்கு தோன்றினாள். அப்பொழுது பெரிய இடி இடித்தாற் போல் பேரரவம் கெட்டது. வடகிழக்கு மூலையில் கோடிக்கணக்கான மின்னல்கள் தோன்றி ஒரே அந்த மாதிரி ஒரு சவுண்டும் ஒரு பளிச்சின் ஒரு ஒளியும் தோன்றது. அந்த சத்தத்தை கண்ட அந்த ஒளியை பார்த்து தேவர்கள் தனது பார்வையையும் கேட்கும் திறனையும் எடுத்து பயத்தினால் நடுங்கினர். வேரோடு சாய்ந்த மரம் போல் சில பேர் மயங்கியே விழுந்துடுறார் தேவர்களை. அப்போ கண்ணை பறிக்கும் ஒளி திசை இங்கும் பரப்பி கிடப்பை கண்டனர். அந்த ஒளியின் ஆரம்பம் நடு முடிவு எதுவும் தெரியல. ஒரு பெரிய விஸ்வரூபமாடம் தெரிகிறது. பாதாள லோகத்திலிருந்து வானுலகம் வரை பிரகாசிக் கொண்டிருந்த அந்த ஒளி பராசக்தியும் வைபவமாக இருக்கும் என்று மும்மூர்த்திகளும் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்கரித்து தங்களை காப்பாற்றும்படி திரிபுராம்பிகையை வேண்டினர். இந்த மகத்தான காட்சியை கண்டு மும்மூர்த்திகள் திரும்ப திரும்ப அம்பிகையை மனதார துதித்தனர். ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணுறா அம்பாளை. யார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாமே பண்ணும்போது ஜெய ஜெய ஜெகன் மாதா, ஜெய ஜெய் ஈஸ்வரி, பக்த உள்ளத்துக்கள் கஷ்டங்களை போக்குபவளே, எல்லா உயிர்களும் சுரூபியாக இருப்பவளே, அதெல்லாம் சொல்லி எங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ இவ்வாறு அம்பிகையை பக்தி பரவசத்துடன் போற்றிய பிரம்மா அம்பிகையை மனதில் தியானம் பண்ணியவாறு மன்னிக்கணும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அடுத்து மஞ்சள் வஸ்திரம் அடைந்த மகாவிஷ்ணு பக்தியால் தொண்டையை அடைக்க அம்பிகையை கீழ் வரும் போற்றினார். செல்வமங்களே, நீ உருவாக்கிய குணங்கள் கொண்டு பிறந்த நாங்கள் உன் ஆணைப்படையை மிகவும் கவனமாக நடந்து கொண்டு வருகிறோம். உன் அரவிந்த பாதத்தில் பணிந்து எப்பொழுதும் நாங்கள் உன்னிடம் பக்தியுடன் இருக்க வேண்டும் சொல்கிறார். ஸோ உபநிஷத்துக்கள் உன்னை பற்றி பேச வரும்போது நடுங்குகின்றன, உன்னை பற்றி விவரிக்க முடியாமல் தோல்வி அடைகின்றன அப்படிலாம் சொல்கிறார். லட்சுமிகாந்தன் ஆகிய நான் உன் பாத சேவையில் தோஷங்களற்று சுத்தமான மனத்துள்ளவனாய் இருக்கின்றேன். நீ பரசிம ஆத்மஸ்வரூபிணி என்று எண்ணுகிறேன் அப்படிலாம் சொல்கிறார். இவ்வாறாக வேண்டிய மகாவிஷ்ணு பக்தி பெருகிட அம்பிகையின் பிரகாசப்படிவை தவிர வேறு எதையும் காணவில்லை. அவளுக்கு ரூபம் தரல, இந்த பிரகாசம் தான் பார்க்குறது. ஸோ உனது அம்சங்களான வாணி, லட்சுமி, கிரிஜா இவர்களை முறையே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் தனது நாவிலும் மார்பிலும் இடது புறத்திலும் ஏற்று தத்தம் தொழில்களை படைத்தல், காத்தல், அழித்தலை செய்கின்றோம் நம்ம எல்லாம் சொல்லி அம்பாள்கிட்ட இது சரணடைஞ்சிடா மூணு பேருமே. ஸோ அம்பாள் பார்க்குற பாருங்க எப்படி இருக்கான இவ்வாறாக புகழப்பட்ட அம்பிகை மகிழ்ந்து அவர்கள் காணும்படியான உருவம் தெரித்து தேவர்களின் அறியாமையை நீக்க திருவள்ளம் கொண்டாள். 18 அஷ்டாதசபதி துர்கா மகாலட்சுமி சொல்கிறாள் மாதிரி தோன்றார். 18 கைகளோடு கூடிய கன்னியாகிய அவள் வார்த்த தங்கம் போல் நிறத்தினளாய் மின்னும் ஆபரணங்களுடன் அம்பிகையை புன்னகையுடன் காட்சியளித்தாள். பவளத்தை பயிக்கும் பாதங்களையும் திக்குகளில் ஒலிக்கும் நூபரங்களின் ஒலியையும் உடையவளாய் இருந்தாள். ஸ்வர்ண வஸ்திரம் இடையில் பிரகாசிக்க அன்னம் போல் மென்னடை கொண்டிருந்தாள். சிவப்பு பட்டாலான மேலாடை உடுத்தியிருந்தாள். இந்த மாதிரிலாம் கழுத்து தாமரை மாலையும் ரத்னத்தான தோள்வளையும் முட்டு போன்ற விரல்களில் வைர மோதிரங்களை அணிந்திருந்தாள். கழுத்தில் நவரத்ன மாலையுடன் மணிகள் அழித்து சந்தனம் பூசப்பட்ட திருமாங்கல்யத்துடன் காட்சியளித்தாள். இந்த மாதிரி அம்பாள் காட்சியளிக்கிறார். இந்த மாதிரி இவாள் தெரிஞ்சிட்டு இந்த 3 பேரின் சக்தியான பிரம்மா விஷ்ணுக்கு தெரிஞ்சிட்டு. ஆனால் தேவர்களுக்கு புரியல வந்திருக்க யாருண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நித்திய கன்னியான தேவியின் நெற்றிக்கடியில் சந்திரன் பெற அழகை கூட்டியது. இவ்வாறு தன் பக்தர்களை காத்திட லீலை புரிந்திட பராசக்தியான திரிபுராம்பிகை பரம பாவனமான திரிபுர சுந்தரியாக உருக்கொண்டாள். அதன் பின்னர் தேவி பிரம்மா, ஹரி, ஈசான் இவர்களை பார்த்து கம்பீரமாக சொன்னாள். குழந்தைகளே, நான் சொல்லும் மங்கள வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்கு நல்லவனவற்றையே அறிவிப்பேன். தேவர்களை அறியாமையை பக்கவே நான் வந்தேன்னு சொல்கிறார். ஸ்ரீ இவ்வாறு சொன்ன தேவி உயர்ற்ற மரம் போல் கீழே விழுந்து கிடந்த தேவர்களை உயிர்ப்பிக்கிறார். அவளாக எழுதுகிறார். இப்போது இந்திரன் மற்ற தேவர்களும் அக்னியிடம் செல்வி, அக்னியை சீக்கிரம் போய்
இந்த மகத்தான உருவம் யாருன்னு பார்த்துன்னு வான்றான். அக்னி வந்து நிற்கிறான். அப்படி பெண்ணே நீ யார், நீ யாருன்னு தெரியலையா, என்னை பார்த்தா வந்து ரொம்ப அழகாக இருக்க எல்லாம் சொல்லும்போது அப்போ அவள் சொல்கிறா, நீ யார் முதல்ல சொல்லிடுறான். எனக்கு தெரியாதா, நான் அக்னி எல்லாத்தையுமே எரிச்சிடுவேன்றான். அப்போ ஒரு திரும்ப போட்டு அம்பாள் போட்டு உன்னோட சக்தியினால் எறிகிறான். என்ன விளையாடுற, எனக்கு ஒன்றையும் சேர்த்து எரிக்கிறேன்னு சொல்லி பண்ணால் அம்பாள் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிடுறான். இந்த சினிமாலாம் இப்போ பாருங்கள். ஸோ இட் கேனாட் மூவ். அந்த நம்ம அக்னியால் ஏவப்பட்ட அந்த அனல் வீச்சுக்கள் அப்படியே ஃபெயிலியர் ஆகிடுறது. ஓடி போய் அக்னி போய் திரும்பி தான் சரணடையலாம். அடுத்து ஒவ்வொருத்தரும் வாயு வரான், வருணன் வரான், இந்திரனே வரான். இந்திரனே வந்து இந்த தன்னுடைய இதில் ஆகாசம் வரைக்கும் போய் பார்க்குறான். ஸோ சந்திரன் வரான், எல்லாரும் வந்துடுறா. சந்திரன் சொல்கிறான் அவன் கையெல்லாம் விரைச்சி போகிற மாதிரி பண்ணுறான் பாருன்ட்டு. ஸோ வாயு அந்த மாதிரி தான் பேசுகிறான். அம்பாள் வந்து மாதிரி புத்தி செய்யணும் போட்டோம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான். வெகு நேரம் சிந்தித்த இந்திரன் தன் வலிமையை எண்ணி கர்ப்பத்துடன் தேவியை வெற்றி கொள்ள விரும்பி கையில் வஜ்ராயத்தை எடுத்தான். மேகங்கள் மீது ஏறி தேவி இருக்கவுடன் சென்றான். கோடி மன்மதர்களை ஜெயிக்கும் அழகுடன் தாமரை போல ஜொலிப்பவளும் மென்மையான தேகம் படைத்தவளான தேவியை கண்டு இவ்வாறு பேசினான். தாமரை கண் படைத்தவளே, உன் பிரகாசத்தால் பிரபஞ்சத்தை சூழ வந்துள்ள சூழ செய்துள்ள நீ யார்? யாருடைய பெண்? எதுக்காக வந்தாய்? அழகுடன் கவர்ச்சியுடன் வளத்துக்கு உரியவளாய் உள்ளாய். எனது ராஜ்யத்தில் ரம்பை ஊர்வசியெல்லாம் நிறைய பேர் இருக்கா, ஆனால் உன்னை போல அழகியை பார்க்கலன்னுலாம் சொல்கிறான். இதை கேட்ட பராபிகை, நீ யார் இந்திரன் கேட்குறா. எதற்காக வந்தாய்? உன் பலம் என்ன? உன் தொழில் என்ன? இருக்கும்போது என்னை பற்றி தெரியாதா? நான் சொர்க்கத்துக்கே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்கிறான். என் பெயர் இந்திரன். நான் யாகங்கள் பண்ணினேன். பலம் மிக்கவன், மூவர்களிடம் உள்ள சம்பத்துகளை அனுபவிக்கவன். இந்த மாதிரி தன்னை பற்றியே பீத்திக்கிறான். இதை கேட்ட தேவி சொன்னாள், இந்திரா, நீ காஷிபர் புத்திரன் அறிவேன். சதமகன் நீ. இதோ சிறிய உலர்ந்து திரும்பின் மீது உன் பராக்கிரமத்தை காட்டுன்றா. அவன் என்னென்னோ பண்ணி பார்க்குறான், இந்திரஜாலெல்லாம் பண்ணுறான், ஒன்றும் பண்ண முடியல. ஆத்திரம் முடிஞ்சு இந்திரன் வந்து என்னைய இதை கேட்டு தன் வஜ்ராயத்தை எடுத்தான். இதை கண்டு தேவி கோடி சந்திர பிரகாசத்துடன் புன்னகை பூத்தாள். அது கண்டு இந்திரன் கை அப்படியே உறைந்து விட்டது. கை கால் நகரவில்லை. கண்களும் நாக்கும் மற்ற இந்திரியங்களும் சம்பித்து போயின. மாதிரி இந்திரன் இதை கண்ட இந்திரனும் தேவர்களும் பயத்தால் நடுங்கினர், அழுதனர். இந்திரன் தன் தவறை உணர்ந்து தேவகுருவான பிரகஸ்பதியுடன் தன்னை காக்கும்படி வேண்டினான். பிரகஸ்பதி வர பிரகஸ்பதி தேவியை கண்டார். ஆனந்தம் கண்டு பெருக கைகளை தலைமையில் வைத்து கூப்பி நமஸ்காரம் பண்ணினார். குரல் தடுதொழுக்க பராம்பிகையை போற்றலானார். சங்கரி, உனக்கு உலகுக்கு நீயே அரண். பிரம்மாதி தேவர்கள் உனக்கு சேவைப்படுகிறார்கள். வேதங்கள் உன்னையே போற்றுகின்றன. தீயவர்களை நீ நடுங்க செய்கிறாய். அந்த மாதிரிலாம் சொல்லி நீ தான் வந்து ஜெய 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 தேவி, தேவர்களை காப்பாற்று. உன் பாதங்களில் பணிந்து உனது கருணையின் ஒரு துளியை கொண்டு பிரம்மா விஷ்ணு சங்கரா ஆகிய உலகங்களை படைத்து ரட்சித்து அழிக்கின்றனர். உனது கருணையில் ஒரு துளி இல்லாது போனால் இந்திரன் பெரும் மூடன் ஆகிறான். இது அதிசயம் அன்று. உன்னை எதிர்த்து பரமேஸ்வரனாலும் ஒன்றும் செய்ய முடியாதெல்லாம் சொல்லி பிரகஸ்பதி தான் கண்டுபிடிச்சு சொல்கிறார். ஸோ வேதம் உனது மூச்சு. பிரம்மா விஷ்ணு மற்ற தேவர்கள் குணங்களிலிருந்து பிறக்கிறார்கள். எல்லாம் உனது லீலை அப்படிலாம் சொல்லி பிரகஸ்பதி அவரை பற்றி அம்பாளை பற்றி பிரைஸ் பண்ணி சொல்கிறார். சூரியனை எழுந்து வரும் கதிர் போன்று சர்வ பிரபஞ்சமும் உன்னிடந்தே வெளிப்படுகிறன்றது எல்லாம் சொல்கிறார். தேவதேவி, உன் சக்தியை காண முடியாது. கண்களை மூடியுள்ள தேவர்கள் உன்னை எவ்வாறு அறிய முடியும்? தேவர்களை காப்பாற்று. உன்னை பற்றியே புரியாது தேவேந்திரன் சம்பித்து நிற்கிறான். உன் கடைக்கன் கருணையால் அவனை காப்பாற்றுன்னு சொல்கிறார். பிரகஸ்பதி அம்மா சொல்லும்போது, பரமேஸ்வரியே, பானையில் மண் போன்றும் ஆபரணங்கள் தங்கம் போன்றும் உள்ள உன்னையன்றி இவ்வுலகில் எதுவுமில்லை. நீரில் குளிர்ச்சி போன்றும் தீயில் ஒளி போன்றும் சூரியனின் கதிர் போன்றும் ஒளிவது எல்லாம் ஒன்றால் தான் சொல்கிறார். அவர் புரிஞ்சுன்றார். பிரகஸ்பதி புரிஞ்சு இது மாதிரிலாம் அம்பாளை பற்றி ப்ரைஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறார். விதியின் வடிவே மரம், அதுபோல் காரியங்கள் காரணமாகின்றன. காரிய காரணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவது சாட்சி. வாஸ்வதத்தின் எல்லாமே சாட்சி. அந்த சாட்சியை சூழ சரீரத்திலிருந்து பிரித்து தேவி உன்னுடைய சக்தியாக உணர வேண்டும். இதுவே தன்னை பற்றி அறிவதான் மாதிரிலாம் சொல்லி
சொல்லப்படுறது இந்த இடத்துல. பல ஜென்மங்களாக அறியாமையிலே மூழ்கியிருந்ததால் பரமேஸ்வரியின் சக்தியை பற்றி கேட்டவுடன் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே என் வார்த்தைகளை நம்பிக்கையுடன் அடிக்கடி கேட்டும் தேவியின் மீது பக்தி கொண்டும் தேவியின் திருவடியை சீக்கிரம் அடைவீர்கள். அக்னி முதலிய தேவர்களுடன் இந்த லோகத்தை ஆளுகிறாய். தேவேந்திரப்பா சொல்கிறார். அவர்கள் தத்தம் கடமையை கவனத்துடன் செய்ய வேண்டும். மகாசக்தியை தியானித்து கொண்டு அச்சமில்லாத வாழ்வை நடத்த வேண்டும். மகாவிஷ்ணு சொல்கிறார். அதை மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டு இந்திராதி தேவர்கள் மும்மூர்த்திகளை பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தத்தம் இருப்பிடம் சேர்ந்தனர். விஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் பக்தியுடன் பூஜிக்கப்பட்ட மகேஸ்வரன் அங்கிருந்து மறைந்தார். பரசுராமா இப்போ பரசுராமருக்கும் தத்தாத்திரேயருக்கும் உண்டான சம்பாஷணையில் இந்த கதை வருது. பரசுராமா மகாவிஷ்ணுவை போற்றி வணங்கிவிட்டு பிரம்மாவும் தன் உலகம் சென்றார். பரமசக்தியும் சர்வ தேவாத்மாவும் சர்வ சாட்சியினும் விஸ்வமோகினியும் ஆன பராசக்தி அந்த அற்புத செயலை செய்தால் சொல்லி முடிக்கிறார். யார்? தத்தாத்திரேயர் பரசுராமருக்கு இந்த தேவியின் மகிமை சொல்லி இதை முடிக்கிறார். இந்த சரிதம் கேட்போர் வாழ்வில் அமங்கலத்தை போக்கும், சுத்திகரிக்கும், பராசக்தியிடம் நிஜ பக்தியை வளர்க்கும் திரிபுரசுந்தரியின் அனுகிரகமும் அன்பும் வேண்டுவோர் இந்த சரிதத்தை கேட்க வேண்டும் சொல்லி இந்த சரிதம் முடிகிறது. ஸோ இந்த 4வது நாள் கதையை இதோடு நானும் முடிக்கிறேன். தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. இது திரிபுரா ரகசியத்தினுடைய 4வது நாள் கதை என்னோட போக்கில் சொல்கிறாங்க. சரி, நிறைய பேர் எனக்கு அனுப்புகிறா. இந்த அரவிந்த் சுப்ரமணியம் கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு. அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி கோவிலேருந்து ஒரு லேடி இப்படி படிக்கிறாரு. அவள் ஸ்டைல் அது. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். இது என்னோட ஸ்டைலில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கதை வடிவில் சொல்லிடுறேன். இதோட நிறைய விஷயம்.